ஹாய், நம்ம வந்து சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து வாழைப்பூ நறுக்க போகிறோம். ஏன்னா வாழைப்பூ நறுக்கிற வேலை கொஞ்சம் சிரமமான வேலை இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யறோம்னா, இங்கே பாருங்க, கைக்குத்தல ஒரு கெட்டி உள்ள தேங்காய் சக்கரை போட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சாப்பிட்டுக்கிட்டே நம்ம வந்து வேலை பார்ப்போம். இந்தாங்க வாழைப்பூ பறிச்சுட்டு வந்தோம்ல, இந்த வாழைப்பூவை இப்போ நறுக்க போகிறோம். இப்போ வாழைப்பூவை நறுக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இவ்வளோ 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒரு ஏட்டோட அப்படியே கொஞ்சம் தயிரை ஊற்றி வச்சுருக்கேன். இது ஏன் இந்த ஏடுன்னா, இதை கையில் வச்சு நான் வந்து இப்படி தடவிப்பேன். கையில் வந்து நல்லா இப்படி தடவிட்டோம் அப்படின்னா, அந்த வாழைப்பூ எடுக்கும்போது அந்த வர பால் வந்து எப்படி இருந்தாலும் கையை 4 நாளைக்கு கரையாக தான் ஆக்கி வச்சிரும். கொஞ்சம் அதுலேருந்து நம்ம வந்து இதை பாதுகாத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இப்படி பண்ணி வச்சுக்கணும். வாழை சம்மந்தமாக வாழைத்தண்டு வாழைப்பூலாம் நறுக்கி போட்டோம் அப்படின்னா, அந்த மோரும் உப்பும் சேர்ந்த அதில் தான் நறுக்கி போடுவாங்க. அப்போ வந்து இதில் உள்ள அந்த துவர்ப்பு தன்மை கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஏற்பாடு. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு இப்படி மடலாக பிரித்து வச்சுங்க. ரொம்ப சுலபமாக இதை நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து நான் நேற்றுக்கே சொன்னேன், இந்த வாழைப்பூ பறிக்கும்போது சொன்னேன், இந்த வாழைப்பூவை நம்ம நறுக்கும்போது இதனோட மருத்துவ குணங்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது பெரிய ஆராய்ச்சியெலாம் நம்ம பண்ண வேண்டாம். இப்போ எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வாழைப்பூ வந்து வீட்டில் வந்து வாரத்தில் எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 2 days வாழைப்பூ சமைப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ஆத்தாலாம் இருப்பாங்க, வீட்டில் ஆச்சி இருப்பாங்க, எங்கள் பெரியாச்சி இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க வாழைப்பூவை கொண்டுட்டு போய் அவங்கள்ட்ட அப்படி வச்சுட்டோன்னா, அவங்க வந்து போய் மரத்தில் 2 முருங்கைக்கீரை, இங்கே வேடா முருங்கைக்கீரை பறிச்சு கொடுறான்னு எவனையாவது பிடிச்சி முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துடுவாங்க. வந்து உட்காந்துட்டு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி முருங்கைக்கீரை உருவி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அம்மா அதை சமைச்சு வச்சுருவாங்க. இங்கே பாருங்க, இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த பூவை வச்சுருவோம். இதுக்கு ஒரு குணம் இருக்குது, அதை நான் சொல்லிட்டு இதை பிரிக்கிறேன். இப்போ நம்ம இது பண்ணிட்டோமா, இப்போ என்ன செய்கிறோம், அடுத்தது பிரித்து வச்சுட்டோம். ஒரு 10 மடல் தான் இருக்குது. ஒரு பெரிய குடும்பத்துக்கு 2 பூ சமைக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ இதில் என்ன செய்யணும்னா, இதில் வந்து இந்த பிளாஸ்டிக் மாரி ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதியை நம்ம பிச்சு போட்டுறணும். போட்டுட்டு இங்கே பாருங்க, இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, நான் காட்டுறேன். எச்சு பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. இந்த இப்படி தான் சாப்பிடுவோம் நாங்கள். இதில் வந்து கட்டியாக ஒரு பிஞ்ச் வந்து தேன் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம எடுக்க வேணாம், இது வச்சிடறேன். அதாவது அது எதில் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், இந்த பெரிய மடலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய பூ இங்கே பாருங்க, இந்த பிளாஸ்டிக் பகுதி எடுக்கையிலே வரும் பாருங்க. இருக்கா தேன் இருக்கா, அதை அப்படி எடுத்துக்கலாம். அந்த தேன் நல்லா இருக்கும் அது. சரி, இதை வச்சிடலாம். இங்கே பாருங்க, இப்போ வந்து இப்படி இருக்கா, இதை வந்து இப்படி தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இதில் வந்து நரம்பு போல் ஒரு பகுதி இருக்கும், அதை வந்து நீக்கணும். இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிறதையும் பாருங்க, நான் இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னா என்ன, இதை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசால் நினச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான வழி தெரியும், வழி கிடைக்கும், நம்ம செஞ்சுருவோம். ஆமாப்பா, சோம்பல் உடம்புக்கு வந்தால் அப்புறம் போய் டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு மாத்திரை வாங்கி ஈஸியாக போட்டுக்கலாம் வாயிலன்னு நினச்சா செல்லு பார்த்துட்டே உட்காந்துருக்கலாம். செல்லில் தானே இதை சொல்லியே தரோம். இங்கே பாருங்க, அடுத்தது இங்கே பாருங்க, இப்படி இருக்கா, இது கொஞ்சம் சின்னதாக வந்துச்சா, இதை எவ்வளோ ஈஸியாக எடுக்கிறேன் பாருங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருங்க, எவ்வளோ எடுத்துட்டேன்னா இதை பிடிச்சி இதையும் வேஸ்ட் ஆக்க மாட்டேன், அப்படியே எடுத்து போட்டுருவேன். இது என்ன இருக்குது, இதில் இந்த தலை நரம்பை இதில் வச்சு அழுத்திட்டு இப்படி ஈஸியாக எடுத்துடும். ஒரே ட்ரிப்பில் எத்தனை வந்துருச்சு பாருங்க. இப்படி நறுக்கும்போது அது மிச்சம் இருந்தாலும் வந்துடும். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இது வாழைப்பூ நறுக்கிறதுல. ஆனால் நம்ம என்ன செய்வோம், வாழைப்பூலாம் நறுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்படியே நறுக்கி தண்ணியில் போட்டுக்கணும், இந்த உப்பு தண்ணியில் போட்டுக்கணும். பாருங்க, அடுத்தது கொத்த எடுத்துட்டேன் பாருங்க. எடுத்துட்டேன்னா இதை வந்து இது எடுத்துகிட்டு கொஞ்சம் இது பண்ணி இதில் பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அது நடுப்புற உள்ளதை இந்த நரம்பை வந்து கல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லன் எடுத்து வையே அப்படிம்பாங்க. இதுக்கு வேறு பேர் சொல்லுவாங்க, இதை பிச்சு போடுன்னு சொல்லுவாங்க. ஆத்தா என்ன செய்வாங்க, பக்கத்தில் உட்காந்து நம்ம ஏதாவது வெட்டியாக விளையாடிட்டு இருந்தோம்னாக்கா, இங்கே வாங்க இந்த கல்லன்லாம் பிடிங்கி போடு அப்படிம்பாங்க. சரின்னு நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இதை ஆஞ்சி கொடுக்க அவங்க டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இது வந்து பொரியல் ஆகிடும். இதை செஞ்சு கொடுத்தோன்னா அம்மா அதை வந்து பொரியல் பண்ணி வச்சுருவாங்க. சரி, இப்போ இதுதான் நறுக்கிற மெத்தடு. இங்கே பாருங்க, இப்படி பொடியாக நறுக்கிக்கணும். அதை வந்து இந்த தண்ணியில் போட்டு இப்படி கலக்கி வச்சிடணும், தண்ணியில் போட்டுறணும் அதை. இப்போ அடுத்தது இப்போ வந்து நம்ம இதை நான் வந்து அப்புறம் நறுக்கிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ வந்து இந்த வெள்ளை பகுதி வந்துருச்சு இல்லையா, அதாவது மேல் தோல் வந்து ப்ரௌனாக இருக்குது. இதை உரிக்க பாருங்க, 2 மடல் வெள்ளையாக உரிச்சிட்டேன். 3-4வது மடலில் நிறுத்திடணும். இப்போ இதை இப்படியே வச்சிட்டோமா. இப்போ இதில் வந்து நான் வந்து இப்போ அது செய்ய போகிறதில்ல, இப்போ நான் வந்து பூவாக தான் நறுக்கி சமைக்க போகிறேன். பட் இதில் உள்ள இந்த வைத்தியம் அப்படிங்கிறத, மருத்துவம் அப்படிங்கிறத நான் அதில் சொல்கிறேன். இப்போ
வந்து வயது வந்த பெண்கள், பருவமடைந்த பெண்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது மாதவிடாய் கோளாறுகள். அந்த மாதவிடாய் கோளாறுகள் பாவம் அந்த சின்ன பிள்ளையிலே இப்பெல்லாம் வந்து பூ பெய்திடுறாங்க. ஸ்கூல் போறாங்க, காலையில 7:30க்கெல்லாம் ஆட்டோ வந்துடுது. பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5:30 மணி 6 மணிக்கு டியூஷன் முடிச்சுட்டு வர்றாங்க. அப்ப அதுல வந்து நிறைய அவங்க வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன இருக்கு, வயிற்று வலி இருக்கும், அடுத்தது வந்து ரத்தப்போக்கு வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரியான டைமிங்ல அதாவது ஒரு பெண் குழந்தை பருவம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே அதுக்கு தொடர்ச்சியா நம்ம கொடுக்க, திருமணம் வரை படிச்சு முடிச்சு அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன உணவு கொடுக்கணும் அப்படின்னா மாதுளம்பழம் வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு பழமாவது கொடுக்கணும். மாதுளம்பழத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். கொடுக்க வேண்டிய உணவு. அடுத்தது இந்த வாழைப்பூங்கிறது வந்து கட்டாயமா அந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி முருங்கைக்கீரை போட்டு சுண்டி துவட்டி கொடுக்கலாம். அதான் எப்பயும் செய்யற சாதாரண ஒரு விஷயம். அதிக உதிரப்போக்கு இருக்கு, வயிற்று வலி இருக்கு அப்படிங்கிறப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த வெள்ளை பகுதி இப்படி வந்துடுதா, இப்படி வந்த உடனேயே இதை வந்து நறுக்கணும். நான் இப்ப நறுக்கிட்டோம்னாக்கா அதை நம்ம பிச்சு போட முடியாது, அதனால சொல்றேன். நல்லா இந்த வெள்ளை பகுதி பூவை துண்டு 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 துண்டா கட்டமா நறுக்கி மிக்சியில போட்டு இவ்வளவு மோர் ஊத்தி மிக்சியில வந்து வைப் பண்ணி அடிக்கணும். நல்லா அரைச்சிடணும். அரைச்சோன்னா அது எப்படி வரும்னா காப்பி கலருக்கு வந்துடும். அந்த அரைச்சோடனே அதை என்ன செய்யணும், நல்லா வடிகட்டி புளிஞ்சு சக்கையெல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டு 2 கல் உப்பு போட்டு ஆத்தி வேணும்னா கொஞ்சம் காலையில வெறும் வயிற்றுல கொடுக்க போறோம். அதுல கொஞ்சம் மோர் சேர்த்திருக்கோம். ஒருவேளை சளி பிடிக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வெந்நீர் கலந்து நல்லா குடிக்கிற சூட்ல ஆத்தி அந்த பிள்ளைங்களை குடிக்க வச்சிடணும். இது வந்து திக்கா 1 டம்ளர் எடுக்கலாம். இதுல குடிக்க கொடுத்துருங்க. மாதவிடாய் ஆரம்பிக்கின்ற முதல் நாள், மாதவிடாய் 3 நாட்கள், மறுநாள் 5 தினங்கள் 5 வாழைப்பூ முட்டை நீங்க வந்து அந்த பிள்ளைக்கு அதுல போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து உதிரப்போக்கு கட்டுப்படும், நார்மல் ஆயிடும். அதை விட்டுறக்கூடாது. அடுத்தது மாதவிடாயின் போது போகிற அந்த ரத்த போக்குனால என்ன ஆகும்னா உடம்புல வந்து அந்த அனிமிக் ஏற்படும். ஏன்னா பிள்ளைங்க வந்து ஸ்கூல் போயிடுதுங்க, நல்லா சாப்பிடுறது கிடையாது. அந்த இரும்பு சத்தை திருப்பி ரீகெயின் பண்றதுக்கு, உடம்பு ரீகெயின் பண்றதுக்கான முக்கிய உணவு வந்து வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் தான். அதை வந்து நீங்க என்ன செய்யணும், அலுப்பு பார்க்காதீங்க. பெண்கள் வந்து டீனேஜ் வயசுல குழந்தைங்களை, பெண் குழந்தைகளை வச்சிருக்கிற மகளிர் வந்து அலுப்பு பார்க்காம நீங்க என்ன செய்யணும்னா மாசத்துல 4 வாட்டி நீங்க வந்து வாரம் 1 நாள் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வாழைப்பூ சமைங்க. அடுத்தது இதுல வந்து இந்த உதிரப்போக்கு கட்டுப்படும் சொன்னா, அடுத்தது இந்த வயிற்று வலியும் இதுல வந்து சரியாயிடும். அதே மாதிரி ஒரு 3 மாதங்கள் கண்டினியூஸா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த உதிரப்போக்கை கட்டுப்படுத்தி நார்மல் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு அந்த அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்காது. இதேதான் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கும், அதாவது மாதவிடாய் நிற்க போகிறது அப்படிங்கிற நிலைமையில இருக்கிற பெண்களுக்கும் அதிக உதிரப்போக்கு இருக்கும். 3 நாட்கள் தாண்டி 10 நாள் 15 நாள், அதாவது மாசத்துக்கு 2 முறை மாதவிடாய், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க பெண்கள். அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கும் இந்த வாழைப்பூ ஒரு வரப்பிரசாதம். இப்ப நான் வந்து அவுல், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவுல் சொல்றேன் இல்லையா, இது வந்து எப்படி நம்ம வந்து வெந்நீர்ல ஊற வச்சு சக்கரை தேங்காய் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். இப்படி கிடையாது. இந்த கைக்குத்தல் அவுல், அதுவும் சிகப்பு அவுல் வாங்கி வச்சுக்கிட்டு, அதாவது மெனோபாஸ் ஸ்டேஜ், மாதவிடாய் நிக்க போகுது இல்லையா, அந்த காலத்துல உள்ளவங்க இதை என்ன சொல்லுவாங்கன்னா வரட்டு அவுலும்பாங்க. அதாவது அந்த அவுல் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து வரட்டு அவுல்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதிகமா உதிரப்போக்கு போகுது, நிக்க போகுது அப்படிங்கிற டைமிங்ல டெய்லி காலையில ஒரு 4 கைப்பிடி அவுல் இவ்வளவு எடுத்து வச்சுங்க. ஒரு 100 கிராம் அவுல் எடுத்து வச்சுங்க. காலையில கிச்சனுக்குள்ள போனோடனே பல்லு தேய்ச்சிட்டு ஒரு கைப்பிடி அவுல அள்ளி வாய்க்குள்ள அடக்கிங்க. அடக்கிட்டு உமிழ்நீரோட சேர்த்து கொஞ்சமா மென்னு சாப்பிடுங்க. அதே போல தொடர்ந்து மாதவிடாய் நிற்கின்ற வரை ஒரு வருஷமும் காலையில 4 கைப்பிடி அவுல், அது மாதிரி சாயங்காலம் 4 கைப்பிடி அவுல், வரட்டு அவுல் உமிழ்நீரோட கலந்து நீங்க சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அதீத உதிரப்போக்கு இல்லாமல், அதிக பிரச்சனை கொடுக்காமல் இந்த மாதவிடாயானது அப்படியே ஸ்லோவாகி வந்து நின்று போய்விடும். மெனோபாஸ் ஸ்டேஜ் கொஞ்சம் ஈஸியா கடந்துடலாம். அதோட சேர்த்து இந்த வாழைப்பூ ஜூஸ்னு வச்சுங்க. வாழைப்பூ ஜூஸும் நீங்க குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த மாதவிடாய் நிற்கின்ற காலத்தில் ஏற்படுகிற அனைத்து விதமான அசௌகரியங்களையும் நம்ம குறைச்சிக்கலாங்க. சரியா? இப்ப அவ்வளவுதான். இந்த வாழைப்பூல இன்னும் நிறைய சொல்லுவேனா, இதுல செயல்முறைகளும் நிறைய பண்ணுவேன். பட் நான் அப்பப்ப டைம் கிடைக்கிறப்ப ஒன்னு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வாழைப்பூ பத்தின ஒரு வீடியோல உங்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன். என்னன்னா, நம்ம கூடிய விரைவில் ஸ்ரீமாஸ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுல நீங்க வந்து நான் செய்யற எல்லா விஷயத்தை பார்த்தும் நீங்க ஆச்சரியப்படுவீங்க, எல்லா விஷயத்தை பார்த்தும் என்னை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, எல்லா விஷயத்தை பார்த்தும் என்னை வந்து புகழ்ந்து பேசுவீங்க. நான் வந்து அதாவது ஒரு சின்ன துளியூன்னு தான்
நான் என்னை பற்றி போடுறேன் வீடியோவில். பட் வந்து எனக்கு இன்னும் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படியே கோடி கோடி விஷயங்கள் நான் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு நம்முடைய ஆரோக்கியத்தையும் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்கிறதுல முக்கியமான ஒரு விஷயம்னா அது சமையல், சாப்பாடு. அந்த சமையல் சாப்பாடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் என்னெல்லாம் மேஜிக் பண்ணலாம், எப்படியெல்லாம் குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெடிஷனல் குக்கிங், அதாவது பாரம்பரிய சமையல், பாரம்பரியமாக என்னெல்லாம் வீட்டில் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பாரம்பரிய சமையல், புது விதமான சமையல்கள். இன்னைக்கு வந்து நம்ம நெட்டை திறந்தோம்னா நிறைய சமையல் பற்றி நிறைய வருது. அதுலேயும் நான் வந்து நிறைய எடுத்து நான் செஞ்சு பார்ப்பேன். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஸ்ரீமாஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம். ஸ்ரீமாஸ் கிச்சன் நான் ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறேன். முதல்ல என்ன பண்ணுறோம்னா 4 செங்கல்ல கட்டி வச்சு அதில் சமைக்க ஆரம்பிப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணி அழகாக ஸ்ரீமாஸ் கிச்சனை உருவாக்கிடுவோம். இப்போ என்னோட கிச்சன்லையும் நான் சமைச்சு காட்டுவேன். வெளியில் கல்லடுப்பு கட்டியும் நம்ம சமைச்சு காட்டுவோம். ஓகேயா? நீங்களும் வாழைப்பூ சமைப்பீங்களா? உங்களுக்கும் வாழைப்பூ பிடிக்குமா? வாழைப்பூனுடைய இன்னும் மருத்துவ குணங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு யாருக்கெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.